ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ரெசிபியாக நம்மளோட சேனலில் கல்யாண வீட்டு ஸ்டைல் ரவா கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட்ற ரவா கேசரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்படியே அந்த ரவெல்லாம் தனித்தனியாக மணலாக இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அந்த கேசரியோட பதமும் பக்குவமும் மாறாமல் அப்படியே இருக்கும். நம்ம வாயில் போட்டது அப்படியே தொண்டைக்குள்ளே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேசரியை நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸும் ஈஸியாக செய்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் மெஷர்மெண்ட்க்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கிண்ணம் இல்லைனா கப் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக வீட்டில் உப்புமா செய்கிற ரவை தான் எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ அது கூடவே மீதி 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் ஊற்றிக்கலாம். 1/2 கப் நெய், 1/2 கப் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து 1 கப் அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த எண்ணெயை நம்ம எந்த பாத்திரத்தில் கேசரி பண்ண போகிறோமோ அதில் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ இதே சமயம் என்ன பண்ணுங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சில ரவை கொஞ்சம் தண்ணி அதிகமாக இழுக்கும். அப்படின்னா இன்னொரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இதை இன்னொரு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா பொன்னிறம் வாரது வரை ஃப்ரை பண்ணி எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் உலர்ந்த திராட்சையும் போட்டுட்டு வறுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுபட்டு உப்பி வந்ததும் அதையும் எடுத்து வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற எண்ணெயிலிருந்து ஒரு 4 ஸ்பூன் மட்டும் ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது நம்ம கேசரி பண்ணிவிட்டு கடைசியாக அது கூட சேர்க்கறதுக்காக இந்த அளவு எடுத்திங்கன்னா போதும். இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். ரவையை வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட கலர் மாறக்கூடாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ரவை கொஞ்சம் அந்த நெய்யில் வறுப்பட்டு உங்களுக்கு வாசனை வரும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அந்த ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த சமயம் என்ன பண்ணுங்கள், நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையெல்லாம் கொஞ்சம் வெந்து வந்ததும் என்ன பண்ணுங்கள், ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் அந்த தம்லேயே வேக விட்டுட்டிங்க அப்படின்னா ரவை நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ரவை சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா தான் இது கூட நீங்கள் சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை இந்த 1 கப் ரவைக்கு 1லேருந்து 1.25 கப் வரை நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு திகட்டாமல் இருக்கும். 2 கப்பெலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப திகட்டும். இன்றைக்கி நான் ஒரு 1 கப் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 4 ஏலக்காவை 1 ஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி இளக்கம் கொடுத்துட்டு வரும். கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இளக்கம் கொடுத்துட்டு திரும்பவும் ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட வறுத்து வச்ச முந்திரியையும் திராட்சையும் போட்டுக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்களா ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராசஸுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ கடைசியாக திரும்பவும் மூடி போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் சாஃப்டான கல்யாண வீட்டு ஸ்டைல் ரவா கேசரி ரெடி ஆயிருச்சு.
இதில் வேணும்னா 1 இல்லைன்னா 2 ட்ராப் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன இதே அளவுகளில் இதே மெத்தடில் நீங்கள் இந்த கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வாயில் போட்டு தொண்டைக்குள்ளே வலிக்கிட்டு போகும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.